சென்னை ஸ்பீட் நியூஸ். தமிழ்நாடு மின்சார மற்றும் மின்னணு சாதனம் பழுது பார்க்கும் தொழிலாளர் அமைப்பினர் தனிநல வாரியம் அமைக்க தமிழக அரசுக்கு கோரிக்கை. தமிழ்நாடு மின்சார மற்றும் மின்னணு சாதனம் பழுது பார்க்கும் டெடா சங்கத்தின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் தலைவர் பெஞ்சமின் அவர்களின் தலைமையில் சென்னை கிண்டியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டமைப்பில் 60 சங்கங்கள் கலந்து கொண்டனர். முக்கியமாக 20 குளிர்சாதன தொழிலாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைமையான தமிழ்நாடு அனைத்து ஏசி சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் பிலோமின் மாசிலாமணி அவர்கள் கலந்து கொண்டு தொழிலாளர்களின் அன்றாட வாழ்க்கை முறையில் ஏற்படும் இன்னல்களும் துயரங்களையும் மாற்றி அரசாங்கத்தால் கிடைக்கும் பலன்கள் உரிய நேரத்தில் உரிய நபருக்கு சென்றடைய வழிவகுக்க வேண்டும் என்றும் புதிய பல திட்டங்களை இணைக்கவும் கேட்டுக்கொண்டார். பின்பு செய்தியாளர்களிடம் கூறிய அமைப்பின் முக்கிய விருந்தினர் திரு செக்கிழார் மற்றும் தலைவர் திரு பெஞ்சமின், தமிழ்நாடு மின்சார மற்றும் மின்னணு சாதனம் பார்க்கும் தொழிலாளர்களுக்கு என்று தனிநல வாரியம் அமைக்க வேண்டும். கட்டுமான நல வாரியத்தில் தான் உறுப்பினராக உள்ளோம். நாங்கள் 10 லட்சம் தொழிலாளர் குடும்பங்கள் உள்ளது. எங்களுக்கு தனியாக நல வாரியம் வேண்டும். எங்களுக்கென்று தனிநல வாரியம் இருந்தால்தான் எங்களுக்கு தமிழக அரசால் கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்கும். தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்ற வேண்டி கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவிடம் சமர்ப்பிப்போம். அதேபோல தமிழக முதல்வரை சந்தித்து கூட்டமைப்பின் சார்பில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு எங்கள் ஆதரவை தெரிவிக்கிறோம் என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மறுபடியும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் எங்கள் கோரிக்கைகளை ஏற்று நலவாரியம் அமைத்து தர வேண்டும் என்றும் பேசவுள்ளோம் என்றும் கூறினார்கள். தனிநல வாரியத்தை உருவாக்கி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுக்கக்கூடிய வகையில் தேர்தலில் சந்திக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களுக்கு ஆதரவு அளிப்பது சம்பந்தமாக பேசி விவாதிக்கப்பட்டதின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் அது சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு இந்த 10 லட்சம் பணியாளர்களும் அவர்கள் சார்ந்த குடும்ப உறுப்பினர்களும் ஏறக்குறைய 30 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்க விரும்புகிறோம். இந்த வாக்காளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய வாக்காளர்களை உள்ளடக்கக்கூடிய குடும்பத்தில் பணியாற்றி கொண்டவர்களுக்கு தனிநல வாரியம் உருவாக்க வேண்டும். இது பிரதான கோரிக்கை. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இது இணைந்திருக்கிறது. இதன் வழியாக ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்காக நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கிறோம். இந்த கூட்டமைப்பு உருவாக்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இந்த கூட்டமைப்பின் வழியாகவும் தமிழக முதல்வருக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். எங்களை சந்திக்க வேண்டும், எங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு தர வேண்டும். இந்த தேர்தல் வாக்குறுதியிலே தனிநலம் வாரியம் உருவாக்குவதற்கான அரசியல் வாக்குறுதியை சேர்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைக்கின்றோம்.